வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. சிறுவாபுரியில் ரூபாய் 16.50 கோடியில் பெருந்திட்ட வளர்ச்சி பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பிரதாப் பங்கேற்பு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலுக்கு 6 வாரங்கள் தொடர்ச்சியாக வந்து நெய் தீபம் ஏற்றினால் பக்தர்களின் வேண்டுதல்களான வீடு, மனை, வேலைவாய்ப்பு, திருமணம், பிள்ளைப்பேறு உள்ளிட்டவைகள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் இத்திருக்கோவில் செவ்வாய் கிரகத்திற்கு உகந்த கோவில் என்று கூறப்படுகிறது. எனவே வாரந்தோறும் செவ்வாய் கிழமைகளில் இக்கோவிலுக்கு கட்டுக்கடங்காத வகையில் லட்சம் கணக்கான பக்தர்களின் வந்து சுவாமி தரிசனம் செய்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்திவிட்டு செல்கின்றனர். இந்நிலையில் இக்கோவிலுக்கு பக்தர்கள் வசதியாக வந்து செல்லவும் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளவும் ரூபாய் 16.50 கோடி செலவில் பெருந்திட்ட வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ள தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். எனவே இதற்கான நிகழ்ச்சி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மு. பிரதாப் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி பேசினார். இதில் பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் வல்லூர் MSK ரமேஷ்ராஜ், சோழவரம் ஒன்றிய செயலாளர் வழுதிகை செல்வசேகரன், முன்னாள் திருவள்ளூர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி, வேலூர் மண்டல செயற்பொறியாளர் பார்த்திபன், திருக்கோவிலின் செயல் அலுவலர் மாதவன், பிரகாஷ், ராஜசேகரன், அறங்காவலர் குழு தலைவர் லட்சுமி நாராயணன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில, மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெருந்திட்ட வளாகத்தில் விருந்தினர் மாளிகை, அன்னதான மண்டபம், கியூ லைன் மண்டபம், பணியாளர் உணவருந்தும் அறை மற்றும் கட்டண சீட்டு விற்பனை இடம், விளக்கு மண்டபம் என 21 வகையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கொண்டதாக அமைய உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக அனைவரையும் இந்து சமய அறநிலைத்துறை வேலூர் மண்டல இணை ஆணையர் அனிதா வரவேற்றார். முடிவில் உதவி ஆணையர் சிவன் ஞானம் அனைவருக்கும் நன்றி கூறினார். கொஞ்சம் பார்க்கலாம், கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம்.